டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைப்போம், அவர் அங்கே தானே இருக்கிறாரு, நம்ம வந்து பாஞ்சிடலாம், பறந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அங்கேருந்து ஒருத்தர் உள்ள ரோடு கிராஸ் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்லோ பண்ணி சார் நீங்கள் நல்லபடியாக சேஃபாக போயிட்டு வாங்க, வீட்டுக்கு போய் ரீச் ஆன பிறகு சொல்லுங்கள். புரியுதா மேடம் உங்களுக்கு? அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வழி விடணும் அவருக்கு. பொறுமையாக நீங்கள் போகணும். ஏன் வந்து இந்த மாதிரி உங்களை பொறுமையாக ஓட்ட சொல்கிறேன், இப்போ பொறுமையாக ஓட்ட சொல்கிறதுக்கு 2 காரணங்குது. ஒரு காரணம் என்ன தெரியுங்களா, இப்போ அவரோட திங்கிங் வந்து நம்ம ஸ்பீடாக போயிடணுன்றது அவர் மைண்டில் இருக்கும். நீங்களும் அதே திங்கிங்கில் இருந்தால் என்ன வருது, புரிஞ்சுதா மேடம் உங்களுக்கு? அவரும் ஸ்பீடாக போயிடணும்னு நினைப்பாரு, நீங்களும் ஸ்பீடாக போயிடணும்னு நினச்சா எப்படி 2 பேரும் ஒரே டைமில் ஸ்பீடாக போவீங்க? யாராவது ஒருத்தர் ஸ்லோ பண்ணால் தானே போக முடியும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், மற்றவங்கள ஸ்பீட் பண்ண வச்சுட்டு நீங்கள் ஸ்லோ ஆகிக்கிங்க. கரெக்டாக உங்களுக்கு? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டிரைவிங்கோட அந்த கண்ட்ரோலு, யார் யார் எந்தெந்த மூமெண்ட்டில் ஓட்டுறாங்க, நீங்கள் எப்படி வந்து அதை அப்சர்வேஷன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. அந்த ஒரு ஃப்ளோ உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ நீங்கள் நிறைய ட்ரைவ் பண்ணி தானே உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குழந்தை ரேஞ்சிலேருந்து இப்போ ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து ஏபிள் டு ரெடி. நம்ம யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி ஓட்டணும், அதே மாதிரி கண்ட்ரோல் எப்படி வந்து வச்சுக்கணும். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ இன்னும் ஒரு டிராஃபிக்கில் ஓட்டும் போதோ ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டில் நீங்கள் ஓட்டும் போதோ உங்களுக்கு அனுபவம் இருக்காது. திடீர்னு ஒருத்தர் குறுக்கில் வருவார். அந்நேரம் பார்த்து நீங்களும் வந்து வேகமாக போயிட்டு, சார் இல்லை எனக்கு தான் அந்த வாய்ப்பு இருந்தது, அவர் வந்து பறந்து வந்துட்டார், தப்பு அவர் மேலே தான் அப்படின்லாம் நம்ம வந்து பேச முடியாது. காரணம் என்னென்னா, இங்கே தப்பு யார் மேலேன்றது முக்கியம் கிடையாது. யாரும் ஒருத்தர் டச் பண்ணாமல் ஓட்டுறதுன்றது தான் முக்கியம். சேஃப்டி தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து மைண்ட் செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும். அதோட முக்கியமான விஷயம் வந்து நான் சொன்னேன் பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், பெருமாளோட ஆசீர்வாதத்தில் இப்போ நம்ம கிளைண்ட்டு அவங்களுக்கு ரிவேஸ் பார்க்கிங் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒரு பெரிய வெஹிக்கிள், இந்த பெரிய வெஹிக்கிளை ரிவேஸில் எப்படி வந்து கரெக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு ட்ரைனிங் தான் வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம எப்படி பண்ணணும், எந்த பொசிஷன் வரைக்கும் கொண்டு வரணும், எந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ணி வெஹிக்கிளை வந்து நிறுத்திட்டு வீலோட அலைன்மெண்ட்டை மாற்றணும், மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு வந்து ரிவேஸ் கொண்டு வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா சிட்டி வெஹிக்கிள். இந்த ஹோண்டா சிட்டி வெஹிக்கிள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நல்லா லென்த்தான ஒரு வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளை ரிவேஸில் கொண்டு வரணும் அப்படின்னா ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளில் ரிவேஸ் கேமராவும் இருக்குது. ரிவேஸ் கேமரா இருக்கிறதுனால என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, அவங்க அதுலேயும் வியூவை பார்த்துக்க முடியும். அதே மாதிரி சைடு மிரர் பார்த்துட்டு எப்படி வந்து ரிவேஸில் கொண்டு வந்து பார்க்கிங்கில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம சொல்லிக் கொடுக்குற ஒரு ட்ரைனிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தடில் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக் கொடுக்கறதுனால ஈஸியாக வந்து அவங்க அதுக்குள்ளே அடாப்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈஸியாக அவங்களுக்கு மெமரியில் வந்து அவங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும் நம்ம சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயமும். ஸோ நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் ஜஸ்ட்டு வந்து 3 days ட்ரைனிங். இந்த 3 days ட்ரைனிங்கில் டே 1 ட்ரெயின் பண்ண விஷயங்கள் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க மெயின் ரோட் டிராஃபிக் எல்லாமே கலக்குன்னு கலக்குறாங்க. செகண்ட் டே ட்ரைனிங் இன்றைக்கி அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக மார்னிங் ஸ்டார்ட் பண்ண இந்த ட்ரைனிங் உங்களுக்கு ரிவேஸ் பார்க்கிங் அண்ட் பேரல் பார்க்கிங் எவ்ரிதிங் வந்து பர்ஃபெக்டாக அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதை தவிர வந்து ஸ்லோப்பில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற விஷயமும் அவங்களுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். இது எல்லாமே அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுனால என்ன ஆகிடும் அப்படின்னா, ஈஸியாக வந்து அவங்க ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மேடமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட ட்ரைனிங் இங்கே வந்து கிரவுண்ட் ட்ரைனிங் இப்போ பக்காவாக போயிட்டுருக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதே ஒரு சினேரியோவை ஒரு மாலில் கூப்பிட்டு போயிட்டு அந்த மாலில் வந்து பக்கத்தில் கார்ஸ் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் எப்படி வந்து ப்ராப்பராக வந்து பார்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ரொம்ப கிளியராக வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ 1 by 1 நம்ம சொல்லிக் கொடுக்கறதுனால என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வந்து அவங்க என்ஜாய் பண்ணி பார்க் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி வந்து கண்ட்ரோல்ஸ் கரெக்டாக வந்துடும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சொல்லிக் கொடுக்குற அந்த டெக்னிக் அண்ட் ஃபாலோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் என்ஜாய் பண்ணி முடியும். அதனால் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நீங்களும் ஒரு பிரமாதமாக கற்றுக்கணும். அதனால தான் நான் இப்போ மேடம் இறங்கி வந்தே பார்க்க சொன்னேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரிவேஸில் வந்திருக்கீங்க, அந்த சென்சார் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, ரிவேஸ் வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் வர முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.